எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இலை சேர்த்து ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கங்க. ஒரு கையளவு வெங்காயத்தை வந்து நான் மிக்ஸியில் அரைச்சி போட்டிருக்கேன். 2 சின்ன தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 கிலோ மட்டன் வந்து இதில் சேர்த்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வர வரலும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சள்தூள், அதுக்கப்புறம் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வாக்கில் மூடி போட்டு வேக வைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி நம்ம தேவையான அளவு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு ஊற்றிட்டு 3 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு குக்கர் விசில் வச்சிடுறேன். விசில் வந்து ஒரு 5லேருந்து 6 விசில் வச்சுட்டு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக மல்லித்தலை தூவி போட்டு இறக்கிற வேண்டியதுதான். ரொம்பவே சிம்பிளான ஒரு ஒன் பாட் ரெசிபி மாதிரி தான். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுதான் எங்களுடைய லஞ்ச், மட்டன் குழம்பு. இது வந்து ஆக்சுவலாக பர்த்டேக்கு பண்ணியிருந்த ரெசிபி. அதான் வந்து இப்போ தான் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக டைம் ஆயிடுச்சு இல்லை ஷேர் பண்ணுறதுக்கு. மட்டன் குழம்பு, சிக்கன் கிரேவி, ஃபிஷ் ஃப்ரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.